கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் தந்தையாகிய ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவின் வழியாகவும் சாக்கிரமத்தின் வழியாகவும் எங்களை பயன்படுத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்வான ஆண்டவரே, ஜூலை மாதம் 29ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் கடைசி நாள் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். கடந்த போன நாட்களிலே கிருபையாய் வழிநடத்தினே. குறிப்பாய் நேற்று தினத்தில் உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. காலை வேளையிலே இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க ராஜா. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய பாடல்களை பாடி துதிக்க கர்த்தர் கிருபை தார். அடியாரையும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே, உடைய இறை ஆசிரியர்களை பரத்திலிருந்து தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே 115வது ஞான பாடலாகிய இயேசு கிறிஸ்துவே உலகத்திலே கெட்டு போனவருக்கான என்ற 115வது ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். இயேசு கிறிஸ்துவே உலகத்திலே கெட்டு போன வருகான ஒளியும் உயிருமான இரட்சகர் நீரே இயேசு கிறிஸ்துவே. என்னை மீட்க நீர் ஜீவனை வேட்டீர். குற்றத்தை எல்லாம் குலைக்க என்னை தீமைக்கு மறைக்க எனக்காக நீர் ஜீவனை வேட்டீர். எங்கள் மீட்புக்கு லோக தோற்றத்து நாளின் முன்னே வார்த்தை தந்தீர். காலமாக பிறந்தீர். பாவிகளுக்கு மீட்புண்டாயிற்று. வெற்றி வேந்தாரே பாவம் சாபம் நரகத்தையும் ஜெயித்தீர். நாங்கள் வாழ நீர் மாறித்தீர். உம்மால் துஷ்டப்பே வெல்லப்பட்டதே. மாயிராஜாவே பணிவோடனே தேவாரீருக்கு கீழ்ப்பட்டு உமது மொழியை காற்று அதை நெஞ்சிலே வைப்பேன் இயேசுவே. சாகும் வேளையில் நீரே ஆண்டாயே நின்று என்னை நீரிருக்கும் வாழ்வுக்கும் சந்தோஷத்துக்கும் கொண்டு போய் அங்கே
இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற சங்கீத பகுதி அது 145வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 21 வசனங்கள் இருக்கிறது. நாம் அனைத்தையும் பார்க்க முடியாது, கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். 1 முதல் இதில் நாம் பார்க்கிறபோது இதனுடைய தலைப்பு அரசராம் ஆண்டவர் போற்றி, அரசராம் ஆண்டவர் போற்றி என்று நாம் பார்க்கிறோம். 1 முதல் 2 ஆண்டவரே உம்மை என்றும் புகழ்வேன். 3 முதல் 9 ஆண்டவரின் மாட்சியும் பேரன்பும் போற்றப்படுவதாக, ஆண்டவரின் அரசும் ஆட்சியும் என்றும் உள்ளது என்று 10 13 வசனங்களை நம்ம பார்க்கின்றோம். 14 முதல் 17 எல்லா உயிர்களையும் அவர் கண்காணிக்கின்றார். 18 21 நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பின்னணியை பார்க்கின்றோம். எபிரேய அகர வரிசைப்படி அமைந்த பாடல்களில் இறுதி பாடல் இது. 9, 10, 25, 37, 112, 119, 145 ஆகிய இப்புகழ்ச்சி திருப்பாவில் ஆண்டவரின் இரக்கம், அன்பு, நீதி முதலியவை ஏத்த போற்றப்படுகின்றன. ஒவ்வொரு அடியின் முடிவிலும் என்றும் எப்போதும் போற்ற பெறுவதாக என்ற குறுகிய பல்லவியோ அல்லது கும்ரான் ஏடுகளில் காணப்படுவது போல ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக, என்றென்றும் அவரது பெயர் வாழ்த்துப்படுவதாக என்ற நெடிய பல்லவியோ மக்களால் பாடப்பட்டிருக்கலாம். இத்திருப்பா இஸ்ராயேலரின் வழிபாட்டில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்து கற்பித்த ஜபத்தின் முன்னோடி போன்று இத்திருப்பா அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்பாடலில் மட்டுமே புகழ்ச்சி பாடல், அதாவது தெக்கில்லா என்று தலைப்பில் உள்ள திருப்பாக்கள் அனைத்திற்கும் தலைப்பாக இச்சொல்லின் வருகிறதை நம்ம பார்க்க முடிகின்றது. அச்சம் தரும் செயல்கள், அரிய பெரிய செயல்கள், உயர்ந்த நற்பண்பு, உம்முடைய அன்பர்கள், உம்முடைய அரசின் மாட்சி, இந்த வசனம் இல்லை உமது ஆளுகை, ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், பொல்லார் அனைவரையும் அழிப்பார், என் வாய் உடல் கொண்ட அனைத்தும், இந்த வார்த்தைகள் எல்லாம் இதில் மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். யூத மரபிலும் கிறிஸ்தவ மரபிலும் முக்கிய இடம்பெறும் இத்திருப்பா நம் ஜபங்களில் ஒரு தனி இடம் பெற வேண்டும். ஆண்டவரது அருள் அன்பின் அரசு நம் உள்ளங்களில் ஆட்சி செய்ய வேண்டும். அவரை அரசராக ஏற்று நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் அவருக்கு முதலிடம் அளிக்கும் போது நமது வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாய் மாறுகிறது. உமது அரசு வருக என்ற சொற்கள் நம் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் உண்மை பொருளாக மாறுகிறது. ஒரு நாமம் ஒருவரும் என்றில்லான் 1000 திருநாமம் பாடி பரவிய பக்தர்கள் போல நாமும் இறைவனுடைய எண்ணற்கரிய பண்பு நலன்களை ஏற்றி பாடுகின்றோம். அன்பர்க்கு அன்பராகவும் அடியாருக்கு அடியாராகவும் அம்மையும் அப்பனுமாயிருந்து நமக்கு உதவி புரியும் ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம போற்றி கொண்டிருக்கிறோம். மேலும் இறை அரசு, இறை ஆட்சி என்பது ஏதோ ஒரு கனவு உலக எதிர்பார்ப்போ அல்லது நினைவாக்க முடியாத ஒரு கற்பனையோ அல்ல. மாறாக அன்பு, நீதி, அமைதி, ஒற்றுமை ஆகிய விழுமியங்களையும் மதிப்பீடுகளையும் தொன்னூல் கொண்ட வாழ்வாகும். இவற்றை தான் நம் வாழ்விலே கடைபிடித்து வாழும்போது நாமே இந்த இறை ஆட்சியை நாம் இங்கே சமைக்கின்றோம் என்பது உண்மை. அநீதி, வன்முறை, ஆணவம் இவை எண்ணம் இறையாட்சிக்கு எதிரான குற்றங்களையும் செயல்களையும் வாழ்விலிருந்து அகற்றுவோம். எல்லாரும் இன்பற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற தாய்மானவர் சொல்லியிருக்கிறதை நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா தாவீதனுடைய சங்கீதமாக இது பார்க்கப்படுகிறது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடவுளை முன்னிறுத்தி அவர் வாழ்வார். அல்லேலூயா. கடவுளை முன்னிறுத்தி தான் வாழ்வார்.
கடவுளை நிறுத்தாத அவர் எப்பவுமே இருக்கவே மாட்டார். அப்போ கடவுளிடத்தில் அவர் எப்பொழுதும் ஜபிக்கிறவராய், கடவுளிடத்தில் அவர் எப்பொழுதும் துதிக்கின்றவராக அவர் இருக்கிறார். அதனால்தான் இந்த பாடலை கடவுள் போற்றி, அரசராம் கடவுள் போற்றி, கடவுளை அரசராக பார்க்கிறார். அப்போ அரசருடைய பணிகள் என்னென்ன, முதல்ல அதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். அரசருடைய பணி என்ன? மக்களை பாதுகாக்கிற பணி, மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், இன்றியமையாத தேவைகளை கொடுக்கின்ற ஒரு பணி இல்லையா, மக்களுக்கு நீதி செய்கின்ற ஒரு பணி, மக்களை வழிநடத்துகின்ற ஒரு பணி ஆகிய இந்த பணிகளை எல்லாம் ஒரு அரசர் செய்ய வேண்டும். அப்போ இது கடவுள் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தது கடவுள்தான் என்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர்கள் கடவுளுடைய ஆட்சியை, தியோஃபனி என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய ஆட்சியை விட்டுவிட்டு அவர்கள் மனிதன் ஆட்சி செய்கின்ற அந்த முறையை கொண்டு வந்தார்கள். சவுல் ராஜா இல்லை அரச அந்த அமைப்பை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஆட்சி, காட்ஸ் ரூல் இல்லையா, காட்ஸ் ரூல் என்று சொல்லப்படுகிற கடவுளின் ஆட்சி தான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் கடவுளுடைய ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு, கடவுளுடைய ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மக்கள் ஆட்சி, டெமோக்ராட்டிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அரசனை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போ அது டெமோக்ராட்டிக் என்று சொல்ல முடியாது. அரசாட்சி டெமோக்ராட்டிக் கிடையாது, அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அரசாட்சி. அப்போ மனிதனுடைய ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி இல்லாமல் மனிதனுடைய ஆட்சியாக நம்ம இங்கே பார்க்கின்றோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தாவீதினுடைய இந்த சங்கீதம் ஆண்டவரது அரசராம் போற்றி என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன், நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஏனென்றால் ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர், அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது என்று ஆரம்பிக்கிறார். கடவுளை எப்பொழுதும் துதிக்கின்ற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவரை துதிப்பதே நம்முடைய பணியாய் இருக்கிறது. ஆமென். நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். கடவுளை துதிக்கின்ற மக்களாய், கடவுளை போற்றுகின்ற மக்களாய் நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மனு குலத்தை படைத்த நோக்கமே அதான். தேவ தூதர்கள் ஆண்டவரை விட்டு ஓடி போனார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தார்கள். ஆகவே கடவுள் வெசனப்பட்டு மனிதர்களை தம் சாயலாக படைத்தார். அப்போ படைத்து அவர்கள் என்ன சொன்னார்? நீங்கள் பழுகி பெருகுங்க, என்னை துதிங்க, என்னுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க, என்னுடைய கிருபையை அறிவிங்க அப்படின்னு தான் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்கிறார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்ற உடன்படிக்கையை தான் அவர் தரார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதை மீறி போனார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். இப்போ அவருடைய மாண்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை நம்முடைய செயல்களை புகழ்ந்து உரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்து உரைக்கும், உமது மாண்பினை மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் என்று சொன்னார். அப்படியே கடவுளுடைய மாண்பு, அவருடைய வியத்தகு செயல்கள் எல்லாவற்றையும் இங்கே தாவீது என்ன பண்ணுறார்? சிந்தித்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்கள் அறிய முடியாது. இஸ்ரவேல் மக்கள் எப்படி வனாந்தரத்தில் ஒரு வழி நடத்தினார் அறிய முடியாது இல்லையா? எப்படி காடையை கொடுத்தார், எப்படி மன்னாவை கொடுத்தார், எப்படி மாறாவின் நீரை மதுரமாய் எப்படி மாற்றினார், கசப்பான நீரை எப்படி மாற்றினார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வந்தாலும் நம்முடைய கசப்பான அனுபவங்களை ஆண்டவர் தித்திக்கும் தேனாக மாற்றுகிறவர். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். மாண்பினை மேன்மைகளையும் நான் அறிய மாட்டேன், வியத்தகு செயல்களை நான் சிந்திப்பேன் என்று சொல்லுகிறார். அச்சந்தரும் உம்முடைய செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்து உரைப்பேன், அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டிருப்பார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள்.
ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். இல்லை, ரொம்ப அழகா சொல்றார் பார். ஆண்டவர் பேரன்பு கொண்டவர். எசது என்ற வார்த்தை குடல் துடிக்கும் அன்பில் இருந்தது வருகிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். முதல்ல ஜெபத்தை பற்றி பேசுறார், அடுத்தது நன்றி செலுத்துகின்ற காரியத்தை பற்றி பேசுறார். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடருக்கு உம் வல்ல செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேர் ஒளியையும் புலப்படுத்துவார்கள். இல்லையா? மாட்சிமைக்குரிய உம்முடைய மகிமையை அரசர்களுக்கும் சொல்லுவாங்க, மனிதர்களுக்கும் சொல்லுவாங்க என்று தாவீது சொல்றார். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. ஆண்டவருடைய அரசு நிலையானது, அது தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது என்று அழகாய் சொல்றார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசுகள், இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்கிற அரசுகள் எல்லாமே மனு குலத்திற்கு விரோதமாகவும் தன்னுடைய மக்களுக்கே விரோதமான மக்களாட்சி, மக்கள் விரோத ஆட்சி தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆட்சி செய்கிறவர்கள் நம்மளை மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளுக்கு தேவையான செய்யாமல் தேவையற்றதை, இல்லையா? இன்னைக்கு மதங்களை சார்ந்த அரசியல், சாதி சார்ந்த அரசியல், மக்கள் சார்ந்த அவங்கள் குழுக்களுக்கு மட்டும், அவங்க சார்ந்த மாநிலத்துக்கு மட்டும் இன்னைக்கு நன்மை செய்கிற அரசாக இன்னைக்கு நம்மளை ஆட்சி செய்கிற அரசுகள் இருக்கிறது. ஆனால் இந்த அரசுகள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும். ஆனால் இயேசு ஆண்டவர் நிறுவிய இறையாட்சி, அவருடைய நிலையான இறையாட்சி நமக்கு இருக்கும். அதில் அன்பு, நீதி, சமாதானம், பொறுமை, தாழ்மை, பேரன்பு தான் அதில் இருக்கும் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இல்லையா? அதான் சொல்றாரு, தடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தடிக்கு விழுகின்ற யாவரையும் அவர் தாங்குகிறார், இல்லையா? தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகின்றார். எல்லா உயிரினங்களின் கண்களும் உமையே நோக்குகின்றன, ஏற்ற வேளையில நீர் அவற்றிற்கு உணவளிக்குது. எல்லா உயிர்களையும் யார் பார்க்குது? கடவுளை தான் பார்க்குது. நீ காலையில் எழுந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வாதியும், என் குழந்தைகளை ஆசீர்வாதிங்க, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வாதிங்கன்னு ஜபிக்கிறோம். உணவு நமக்கு தருகிறவர் ஆண்டவர் தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உணவில்லாமல் தவிக்கிறது நம்ம பார்க்குறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அரிசிக்கு வழி இல்லாமல், இல்லை குழம்புக்கு வழி இல்லாமல் இருக்கிறத பார்க்குறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். சொல்றாரு, நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கம் செயல்களை. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்களோ அவரு அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவர்களுக்கு ஏதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ வேதத்தில் பார்க்குறோம், எத்தனையோ மனிதர்கள் ஜபித்தார்கள். அந்த ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கள், தேடுங்கள் கண்டடைவர்கள் என்று ஆண்டவரை சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவரை நம்ம தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுகின்றவராய் இருக்கின்றார். அதான் சொல்றாருங்க, அவர் நமக்கு அவர் மன்றாடும் போது அவர் நமக்கு அண்மையில் இருக்கிறார். அண்மையில் இருக்கிறவருக்கு உதவி செய்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்ற. யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் யாவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக, உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயர் என்றும் எப்பொழுதும் போற்ற பெறுக. அவருடைய ஆண்டவருடைய பெயரை போற்ற பெறுக என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கின்ற தாவீதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நமக்கு உதவி செய்வார். அவர்களை விசுவாசம் வைத்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியாரே, எங்களை வழிநடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நல்ல காலை பொழுதை எங்களுக்கு தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர், தேவைகளை சந்தித்திருக்கிறீர். இதோ ஆண்டவரே, நேற்று தினத்தில் உடைய ஆலயத்துக்கு வந்து உடைய வசனத்தை கேட்டோம், உடைய ஊழியத்தில் பங்கு பெற்றோம். எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திர ராஜா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிற போது உடைய கிருபை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆபத்தான உலகத்தில் எங்கள் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடும். இந்த நாளில் ஆண்டவர் கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, ஜெபிக்கின்றவர்களாக, ஆண்டவரே உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களாய் நாங்கள் இருக்கிற போது எங்களை விடுவிக்கிறீர், பாதுகாக்கிறீர், தூக்கி விழுகிறீர், எழுந்து நடக்க செய்கிறீர். ஆண்டவரை மானத்தோடு வாழ செய்கிறீர் செய்தியெல்லாம் இன்றைக்கு கேட்டோம். உங்களுடைய இறையரசின் விழுமியங்களான அன்பு, நீதி, சமாதான, பொறுமை, தாழ்மை எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தார். காலை வேளையிலே ஆண்டவரை இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்தியிருக்கிறார். நன்றி சாமி. ஒரு புதிய ஆண்டை ஆண்டவர் தந்திருக்கிறீர். கடந்து போன நாட்கள் முழுதுமாய் காத்திருக்கிறீர். வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள் வந்தாலும் தேவன் பாதுகாத்திருக்கிறீர். குறிப்பாக ஆசிரியராக இருந்து மிக சிறப்பான பணியை செய்கிறார். நல்ல கணவராக, நல்ல தகப்பனாக ஆண்டவரை இன்றைக்கு இந்த ஊழியத்தில் அடியனோடு இந்த இல்லத்தை திறந்து கொடுத்து ஊழியத்தை ஆண்டவரை கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம் ராஜா. கோவிட் காலத்திலிருந்து தொடர்ந்து ஆண்டவரை கண்கடியா லுத்திரன் திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் இன்று வரையில் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. நன்றி செலுத்துகிறோம். அதற்கு பக்கபலமாய் உறுதுணையாக இருக்கின்ற அன்பர் சாரையும் அக்காவையும் ஏஞ்சி அக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற என்னுடைய அருமையான ஆண்டவர் சாக்கோ சாருக்காய், டீச்சருக்காய், குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா, தேவையை சந்திங்க. விசேஷமாக இந்த நாளில் இதை கிரைஸ்ட் லுத்ரன் திருச்சபை என்ற யூடியூப்ல ஆண்டவரை அப்லோட் செய்து அநேக மக்கள் பல்வேறு நேரங்களிலே பார்க்கும்படியாக உதவி செய்கிற எவருடைய ஆண்டவர் கிரைஸ்ட் லுத்ரன் திருச்சபையினுடைய ஆண்டவர் பொருளர், அன்புக்குரிய தலைமை ஆசிரியர் ஆண்டவரே, என்னுடைய அன்பான ஆண்டவரே ஜான்சன் சாருக்காக ஜபிக்கும். இந்த நாளிலே தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற போது திவ்ய பிரசனம் சாரோடு தங்கியிருக்கட்டும். அவருடைய பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு துணைவியா டீச்சர் திங்கள் டீச்சருக்காக, அன்பு தம்பி திங்சனுக்காக, ஆண்டவருடைய அன்பு மனைவிக்காக, அவருடைய அன்பு சகோதரி ஜுனைட்டாவுக்காக நான் ஜபிக்கும். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. குறிப்பாய் அவருடைய மூத்த விசுவாசிகள் மேத்யூஸ் அப்பாவுக்காக, சவுந்தராணி அம்மாவுக்காக, அவருடைய உடன் பிறந்த குடும்பத்தின் மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் இந்த ஊழியத்தில் உடன் இருக்கிற போது அவரை ஆசீர்வதிங்க. குறிப்பாய் அவர் நல்ல சுகத்தை பலத்தை தார். கண்கடியா மேல்நிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியராய் பணியாற்றுகிற போது இப்படி திவ்ய பிரசன்னம் அவரோடு கூட தங்கியிருக்கட்டும். அதே போல இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாளை திரும்ப நாளை காணுகிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனமாக சுகமாக இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்கள். இந்த நேரத்தில் இப்படி இந்திய சுவிசேஷ லுத்ரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் காத்து வழி நடத்தும். இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர்கள், கவர்னர், என்னுடைய ஆண்டவர் அனைத்து மக்களுக்காக ஜபிக்கிறோம். இப்படி இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்கள் நிற்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து அடியாரையும் இந்த குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த குழுவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை மறந்து போகாமல் எப்பொழுதும் உம்மை நாங்கள் துதித்து நன்றி சொல்லி ஆண்டவரை போற்ற கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கும். இந்த நேரத்தில் மிஷினரிகளுக்காக, ஆண்டவரே ஆயர்களுக்காக, சபையாருக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்திய சுவிசேஷ லுத்ரன் திருச்சபையின் 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஆண்டவரே என்னுடைய அருமையான ஐஎல்சினுடைய பெருந்தலைவர் ஜிடி கம்ட்ரோலர் ஜபிக்கிறோம். குறிப்பாக இப்படிய ஆண்டவரை கம்ட்ரோலருக்காக ஜபிக்கிறோம். சத்யகுமார் ஆசிரியர் நேற்று தினத்தில் பணிகளை சேர்ந்து 25வது ஆண்டை கொண்டாடி ஆயர்களை அழைத்து நன்றி செலுத்தினார்கள். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரையும் அன்பான மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல் ஆமூர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களையும், ஆமூர் சபை சங்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற திருச்சபைகளையும், ஆயர்களையும் ஆண்டவரை அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி ராஜா. நீர் ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜபிக்கிறோம். என் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் அருளும் ஆசிகளும் இந்த நாளில் நம்ம உயிரோடு கூட இருப்பதாக, ஆமென்.